காலையில் எந்திரிச்சு வந்தோடனே வேலை மீன் தொட்டிக்கு வந்து லைட்டு போட்டு அதுக்கு சாப்பாடு போடுறது தான். அதை முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து சுண்டல் தான் ஊற வச்சுருந்தேன். சுண்டல் குழம்பு செய்யலாமா இல்லை கிரேவி பண்ணலாமான்னு சொல்லி ஒரு யோசனையில் இருந்தேன். அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணி ஓகே இன்னைக்கு கிரேவியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு சுண்டலை வேக வச்சுட்டு பூரிக்கும் வந்து மாவு பனையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூரி மாவு பண்ணும்போது ரவை இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்குவேன், நல்லா வரும். பட் இன்றைக்கி என்கிட்ட ரவை இல்லை, அதனால் நார்மலாக தண்ணி உப்பு மட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். சுண்டல் வேக வச்சு இந்த பக்கமாக வந்து மாவை பிசைஞ்சு வச்சாச்சு. நான் வந்து இந்த கத்தி தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 65 ரூபா தான். ஆனால் ரொம்ப நல்லா கட் பண்ணுது. என்கிட்ட வந்து இது ஒரு 1.5 வருஷமாக இருக்குது. இந்த கத்தி வந்து நான் இங்கே லோக்கல் கடையில் தான் வாங்கினேன். ஆனால் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கத்தி போட்டு நான் யூஸ் பண்ணுற ஐட்டங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் வந்து திருப்பி கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு. அதனால் என்ன பண்ணுவேன்னா, அந்த கடைக்கு போகிறப்ப அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகவே அதெல்லாம் வாங்கி வச்சுக்குவேன். இது சிம்பிள் கிரேவி தான். நம்ம எப்பவும் போல் பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். மசால் பொடின்னு நான் சொல்லியிருப்பேன் அடிக்கடி வீடியோவில். நாங்கள் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் வந்து நாங்கள் மசால் பொடின்னு சொல்கிறோம். இது அம்மா வந்து எனக்கு அரைச்சி நிறையவே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. வேணுங்கிறப்ப எடுத்து நான் பாக்ஸில் போட்டுக்குவேன். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மசால் பொடி 2 ஸ்பூனு, நம்ம காரம் வேணும் அப்படின்னா தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நாம் என்ன குழம்பு கிரேவி என்ன வச்சாலுமே அந்த மசால் வடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டாலே வந்து அந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அப்புறம் அந்த தேங்காய் பேஸ்ட்டு தான். தேங்காய், ஜீரகம், சோம்பு, லாஸ்ட்டாக பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இந்த கிரேவிக்கு தான் பொட்டுக்கடலை சேர்ப்பேன், எல்லாத்துக்கும் சேர்க்க மாட்டேன். ஊற்றிட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸில் கிரேவி ரெடி ஆயிடும். அர்ஜுனுக்காக தான் வந்து பூரி பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் மற்ற எல்லாருக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு. என்னோட கிரேவி குழம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு வந்து அந்த மசால் பொடி மட்டும்தான். ஏன்னா அது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நாங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். சின்ன வெங்காயம் வந்து உரித்து வதக்கி அரைச்சி அந்த மாதிரி எந்த வேலையுமே எங்களோட குழம்புலையோ கிரேவிலையோ இருக்கவே இருக்காது. அர்ஜுன் ஸ்கூலுக்கு இன்றைக்கி வந்து இதே சுண்டல் தான் கொடுத்து விட்டுருக்கேன். ஏன்னா வீட்டில் சாப்பிட மாட்டான். இதே மேடம் திட்டினாங்கன்னா கொஞ்சம் சாப்பிடுவான். அப்புறம் கிளம்புனதுக்கப்புறம் நானும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன்.